ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு 3000 ரூபாய் ரொக்க பணம் தரதா சொல்லியிருக்காங்க. சிஎம் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பொங்கல் பரிசு ரிலேட்டடாக இந்த செய்தி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ் முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 ரொக்கமாக வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆணை வெளியிட்டிருக்காரு. இது யார் யாருக்கெல்லாம் இந்த 3000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ, ரேஷன் கார்டு யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ எல்லாருக்கும் 3000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாமில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் 3000 ரூபாய் தரணும்னு சொல்லி ஆணை பிறப்பிச்சிருக்காரு. இது ஜனவரி 8ஆம் தேதி இல்லை 9ஆம் தேதியிலேருந்து இதை கொடுக்க அவங்க பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் டோக்கன் கொடுக்குற வேலை ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிட தமிழ்நாடு அரசு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு நீலக்கரும்பு வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு அரசர் ஏற்கனவே அறிவித்துள்ளார். இதன் மூலம் 2,02,291.710 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ் முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்க உள்ள வேட்டி சேலைகள் அனைத்தும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆல்ரெடி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அரசு ரீசெண்டா பொங்கல் பரிசுக்கு 3000 ரூபாய் தரதா சொல்லியிருக்கு. இதுதான் இன்னைக்கு வந்த லேட்டஸ்ட் நியூஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.